துளசி நடுவரிக்கு மெடிசன் தயார் பண்ணுவாங்க. இந்த ஃபைனலாக வந்து கற்பூர துளசி பற்று தலைவலிக்கு மெடிசன். அப்படி 5 வகை துளசி. ஓகே, அதெல்லாம் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ண வர மாதிரி போவாங்க சார். அந்த துளசியோட இலையை பூவை தண்டை தோலை எல்லாம் எடுத்து மெடிசன் தயார் பண்ணுறது. இதில் அந்த பொட்டு மட்டும் இருக்குது, தடியை மட்டும் இருக்குது. சிறுசாக கட் பண்ணுவாங்க, நம்ம பனானா மாதிரி கட் பண்ணுவாங்க. இடிச்சு அடிக்கிற நீரை எடுக்குது. அதை மண் பாத்திரம் வெயில் 4 மணி நேரம் வைக்கணும். ஆயில் மேலேக்கு வருவாங்க, தண்ணி கீழே போகும். அந்த ஆயில் எடுத்து தான் நடுவரிக்கு மெடிசன் தயார் பண்ணுவாங்க. ஸ்வீட் பிரைஸ் அதுக்கு இருக்கிற மெடிசன். துளசியோட பேர் அகேழப்ப துளசி பெசிலிக்கம் டோரியோ. ஓகே, சட்னி வேணும். சாம்பார் பெருங்காயம் சார், பெருங்காயத்தில் சார் ப்ளீஸ் வாங்க. 2 பூ வருவாங்க சார், மேல் அண்ட் ஃபீமேல். அதில் தேனை உட்காந்துருந்து பிரார்த்தனை பண்ணி அதில் பெண் பூவில் மட்டும் காய் வருவாங்க சார். இதே மாதிரி இந்த காய் வந்து விளைஞ்சு வரைக்கும் டைம் 1.5 மாதம் சின்ன நெல்லிக்காய் மாதிரி வருவாங்க சார். அது தனியாக வெடிச்சு வருவாங்க. வெடிச்சு வர டைமில் அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சாணியில் கலந்து வைப்பாங்க சார். அதுக்கப்புறம் மண்ணில் போடுவாங்க. ஒரு 10-12 நாள் முடியும்போது செடி முளைச்சி வருவாங்க. செடி வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு பிறகு 3 வருஷம் டைம் வேணும். 3 வருஷம் முடிகிற டைமில் 100 முதல் 150 மீட்டர் மனம் வரும். அப்போ நமக்கு தெரிஞ்சு விளைஞ்சி வர டைம். இப்போ எங்களை 2 ஆள் வந்து காவலாக நிற்பாங்க. என்ன மக்கள் பிச்சு எடுத்து லாஸ்ட்டான பிறகு அது பார்க்கும்போது செடியோட இலையோட சின்ன வெடிப்பு அதில் மஞ்சள் கலரில் பிசுன ட்ராப்பாக வெளியில் வருவாங்க. எடுக்கமே சோய்ங்க மாதிரி கையில் வராது, பால் காய். அதில் மாவெல்லாம் பெருங்காயம் சமைச்சு பவுடர் ஃபார்மில் மார்க்கெட்டில். இப்போ ஞாபகம் வச்சுங்க, 10 கிராம் லிக்விட்னு 1 கிலோ, 10 ட்ராப்பில் நின்று 1 கிலோ பவுடர். அது லேடிஸ் 1 2 3 4 5 6 லேடிஸ் பாடியில் வர சர்க்குலேஷன் ஹார்மோனிக் அதுக்கு இருக்கிற மெடிசன். ஓகே, சந்தனத்தில் 2 வகை சார், வெள்ளை சிகப்பு, இது சிகப்பு. நம்ம தமிழில் செம்மரம்னு சொல்லுவாங்க. ஓகே, செம்மரத்தில் ஸ்பெஷாலிட்டி மனம் இல்லை சார், ஆயில் மட்டும் வருவாங்க. அந்த ஆயில் எடுத்து தான் டால்கம் பவுடர், க்ரீம்ஸு, இப்போது லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, கொக்கோ சாக்லேட் சமைக்கல. ஓகே சார், ஆண் பூ பெண் பூ தேனி உட்காந்து காய் வருவாங்க சார். காய் வந்து அந்த விளைஞ்சி வரைக்கும் டைம் 5.5 மாதம். பப்பாளி வருவாங்க. ஓகே, முதல்ல பச்சை, பிறகு வந்து அதை மஞ்சள் கலர் வருவாங்க, பிச்சு எடுப்பாங்க, கட் பண்ணுவாங்க. உள்ள இருக்க விதை ஃபுல்லாக எடுத்து காய வச்சு அது ஹீட்டிங் பண்ணுவாங்க. ஹீட்டிங் டைமில் 0.0 கொக்கைங்களா விட்டுருக்கு. ஓகே, கொக்கைன் வந்து சாக்லேட் மனம் கொடுக்கறது. கொக்கைன் வந்து ப்ரௌன். இது எத்தனை நாள் ஐடியில் வேலை பண்ணுறேன்? ஒரே ஒரு ஆள். சரி, இப்போ சில டைமில் டயர்ட்னஸ் வரும்போது சாக்லேட் சாப்பிடுவாங்க. கரெக்டாக டயர்ட்னஸ் விட்டு போங்க. அதுக்கு காரணம் ஓகே திப்பிலிக்கு நல்லா இருக்குது, லங்ஸ் க்ளீன் பண்ணுங்க. இப்போ சிகரெட்ஸ் எடுக்கிறது ஆல்கே நான் நிக்கோட்டின் எல்லாம் விட்டு போகிறது மெடிசன் இது. ஓகே வாங்க. அது வருஷத்துக்கு ஆமாம், அது வந்து விளைஞ்சி வரைக்கும் டைம் மேடம் 7 மாதத்தில் பச்சை சிகப்பு இருந்தால் பிச்சு எடுப்பாங்க. ஒரு 3-8 நாள் வந்து காய வைப்பாங்க. இடிச்சு அடிக்க தோல் அந்த விதை செப்பரேட் பண்ணுவாங்க. அந்த சீடு வந்து நாங்கள் காய வைக்கும்போது அதில் 0.01% கெஃபின் கேட்பிட்டிங்களா? அது ஒரு ட்ரிக்கு. கெஃபின் வந்து காஃபியோட மனம் கொடுக்குறது. கெஃபின் வந்து ப்ரௌன் கலர் கொடுக்குறது. ஓகே, நரம்பு வெளியில் எடுத்துட்டாங்க. 1.5 மீட்டர் லெங்க்த்து, பாம்பு மாதிரி சுருண்டிடுது. ஓகே, வெரிகோசைன் விட்டு போகிற மெடிசன் அது நர்வஸோரியா இண்டோரியோன்னு சொல்லுவாங்க. ஓகே சரி, இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளு நிற்கிறது செடி சார். ஃபுட்டோஸ் ஓரியான்னு சொல்லுவாங்க சார். அந்த முள்ளு முள்ளா இருக்கு அந்த இது சார். தோல் சம்பந்தம் என்ன பிரச்சனை போகிறது? அது சோரியாசிஸ் கேட்பிட்டிங்களா சார்? அதே மாதிரி இதெல்லாம் நோய் போகிற மெடிசன். ஓகே வாங்க 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 உள்ள வாங்க. இந்த பேரிக்காய் மாதிரி 1 2 3 4 5 பீஸ் பார்த்தீங்களா? பார்த்துவாங்க. 22 நாளில் அந்த காய் தனியாக வெடிச்சு வருவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரௌன் கலர் விதை வருவாங்க. அந்த விதையோட பேர் வந்து ஜாதிக்காய். அதில் சிகப்பு தோல் வருவாங்க. தோலோட பேர் வந்து ஜாதிபத்திரி. ஓகே, இப்போ ஜாதிக்காய் எடுத்து ஒரு 6 to 8 நாள் காய வச்சு மண்ணில் போடுவாங்க. 10 நாள் முடியும்போது செடி முளைச்சி வருவாங்க. செடியில் இலை பார்க்கும்போது தெரியாது மேல் பாடி அது ஃபீமேல் பாடி அது. 2 மரமும் சேர்த்து 20-25 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஒரு மனிதனோட பாடியில் 9 வயசுக்கு 12 வயசுக்கு ஆண் பெண் வித்தியாசம், ஹார்மோனிக் டிஃபரன்சியேஷன். அதே மாதிரி இதில் ஹார்மோனிக் டிஃபரன்சியேஷன். இது கேட்கும்போது ஆண் மரத்தில் பூ வருவாங்க. பூ இருக்கிற மனத்தை பெண் மரம் காட்டிலே செட் பண்ணி எடுப்பாங்க. இதில் காய் வருவாங்க. இப்போ தேனி இல்லாமல் பராகணும் காற்று மூலமாக நடக்கிறது. நம்ம தமிழில் வந்து மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. நீலாம்பரி முடி நல்லா வருதுக்கு, மிளகா வருதுக்கு, கொட்டுறது விஷயம் தான் போகிறதுக்கு. ஓகே, இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு இளநீரை வருவாங்க. இளநீரை போகிறதுக்கு ஒரு மெடிசன். ஓகே, பேனு ஈடுபடுகிறது அதெல்லாம் விட்டு போகிறதுக்கு மெடிசன். ஓகே வாங்க.
ஓகே. உலகத்தில் 3 இடத்துல ஏலக்காய். கேரளாவில் இடுக்கியில் இந்த இடத்துல மட்டும் ஏலக்காய் 216 கிலோமீட்டர். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழ் மக்கள் தான் உள்ள இடம் ஜாஃப்னா 106 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இந்த லாட்டின் அமெரிக்காவில் பிரசில் பக்கத்து சின்ன பிளேஸ் குவாட்டிமாலா 73 கிலோமீட்டர், அங்கேயும் ஏலக்காய் வருவாங்க. ஓகே. சரி, படிப்பெல்லாம் முடித்து உங்களுக்கு என்ன வேலை சேலரி கிடைக்கலையா? உங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் யாரும் இல்லை? சரி, அம்மாவுக்கு கொடுப்பான் அப்பாவுக்கு கொடுப்பாங்க சேலரி? அம்மாவுக்கு. சரி, இவருக்கு சேலரி கிடைக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வந்த 45 டேஸில் ஒரு சேலரி ஏலக்காய், 1.5 மாதத்தில் ஒரு சேலரி ஏலக்காய். இது கேட்கும்போது 20 வருஷம் மேலே 22 வருஷம் வரைக்கும் நமக்கு காய் விலை ஒரு செடியை வச்சு இதே மாதிரி கூட்டமாக இருக்குது 3 வருஷம். சரி, 3 வருஷம் நம்ம கிருஷிக்காரருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஆரம்பிப்பாங்க 22 வருஷம் வரைக்கும் காய் விலை எடுத்துக்கலாம். எங்களோட ஏலக்காயில் ஒரு கெட்ட காய் 45 நாள். ஓகே. எங்களோட ஏலக்காயில் ஒரு கெட்ட காய், பூச்சி பிடிச்சிரு காய், ஸ்மெல் தர. சரி வாங்க, அதுக்கு மனம் வாங்க. இவருக்கு இல்ல, இந்த அக்காக்கு. அப்படியா? அவங்களுக்கு தான் ஏலக்காய் பிடிக்கும். ஓகேவா? ஹாப்பியா? ஹாப்பியா? ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஹாப்பின்றாரு. ஓகே, இதான் மேக்ஸிமம் செட். அப்போ ஏன் உடைக்க கொடுங்க, எல்லாரும் கொடுத்தீங்க. மிளகு சார், ஆரஞ்சு மிளகு நமக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி கிடைக்கும் சார். ஆரஞ்சு மிளகு வந்து நமக்கு வருஷத்தில் ஒரு வாட்டி கிடைக்கும் மேடம். அது 7.5 மாதம். 7.5 மாதத்தில் பச்சையிலேருந்து இதே மாதிரி சிகப்பு கலர் வருவாங்க. இதை பாருங்க, இங்கே பாருங்கள் சார், சிகப்பு கலர் இருக்கிறது. சிகப்பு இருக்கிற பழத்தை நாங்கள் பிச்சு எடுப்பாங்க. 2 to 4 நாள் காய் வைக்கும்போது கருப்பாக வைப்பார். ஆனால் பழுத்திருக்கிற பழத்தை நாங்கள் தண்ணீர் போடுவாங்க. 2 நாள் வைக்க மேலே தோல் விட்டு போவாங்க. உள்ளே வைக்க விதை மட்டும் எடுத்து காய் வைப்பாங்க. அதான் வெள்ளை மிளகு சொல்ல, ஒயிட் பெப்பர். சரி லேடிஸ் ப்ளீஸ், மிளகு ஹீட்டான பொருளா குளிர்ச்சியான பொருளா? ஹீட் எவ்வளோ டிகிரி? -10 டிகிரி. அவ்வளோ குளிர்ச்சியான பொருள். ஓகே. பல்லு சம்பந்தமாக என்ன பிரச்சனை இருக்கு? பவர் பிரமிட், ஸ்னேக் ஆஃப் ஆர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சிலருக்கு அந்த வயலில் புளிப்பு வருவாங்க, டீ எல்லாம் சாப்பிடும்போது, அதெல்லாம் பாருங்க கேவிட்டிஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் பவர் பிரமிட். ஓகே. யூரிக் ஆசிட் கேட்பீங்களா சார்? அதுக்கு இருக்கிற மெடிசன் இது. பசங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம சாப்பிட்றது ஒவ்வொரு சாப்பாடுலாம் 0.001% பாய்சன் டெபாசிட் ஆகும். ஆனால் பாய்சன் பண்ணுவோம் நம்ம பாடியில் மோந்தி வியாதி வரும். அதில் ஒன்றும் 2வது மூலம் பைல்ஸ், 3வது வந்து கேன்சர். ஓகே. அதில் பைல்ஸ் விட்டு போகிற மெடிசன் பகுவாந்திரி, ஹேம்ரேஜியா எம்டோன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. வாங்க. ஆமாம், கல்லூர் வஞ்சி, அது கிட்னி ஸ்டோனுக்கு மெடிசன். ஓகே. சர்ப்பகந்தி, பாம்பு கடிக்கிறது ஒரு ஆளுக்கு திருப்பி கொடுக்கறது வேணாம். ஓகே. பாம்பு கடிச்சு இல்லை வயலட் கலர், இவரோட ட்ரெஸ்ஸோட கலர் பர்பிள் கலர். அதை மஞ்சளை அரைச்சி அதில் இருக்கிற நீரை எடுத்து செடியை வந்து சமூலமாக அரைச்சி அதில் ஆட் பண்ணி பாம்போட விஷத்தை அதில் அப்போ ஆண்டி வேணாம். அப்போ அவருக்கு திருப்பி கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், அதை யூஸேஜ் சொல்லி தருவாங்க. ஓகே. அது கூட ஆட் பண்ணும், பாடியில் இருக்கிற எல்லா வகையான வலி போகிற மெடிசன். நோபஸ் பெட்டோரியான்னு சொல்லுவாங்க. இது அகச்சராதி, அகஸ்டா மெஸ்டோனிக்கா. இது ஆகாரம் லோனா லவண இன்சுலின். அப்போ அது 3மே சேர்த்து அதில் 2 மெடிசன் சொல்லி தருவாங்க. ஒன்று வில்வ மரம் கேட்பீங்களா, அதுக்கு வேறு. 2வது தொட்டாசினிங்கடைய வேப்பு மரம் வேறு. அதில் ஒரு 9 மெடிசன் நாங்கள் ஆட் பண்ணோம். அது எங்களோட ட்ரேட் சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க. சுகருக்கு மெடிசன், வெயிட்டு கொஞ்சம் கம்மி வைக்கணுமா மேடம், அதுக்கு ஒரு மெடிசன். மேதானி கிருதாதம், மேதம் வந்து கொழுப்பு போகிற மெடிசன். அப்படின்வாங்க. தாமரை எல்லாருக்கும் பிடிக்கும், கரெக்டா? ஓகே. இப்போ இந்த கிச்சனில் வந்து யூஸ் பண்ண சன்ஃப்ளவர் ஆயில். அப்போது சன்ஃப்ளவரில் இருக்கிற அந்த விதையை எடுத்து காய வச்சு இடிச்சு அடிக்கிற எண்ணெயை எடுத்து கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பூவை கட் பண்ணி பூவில் இருக்கிற அந்த விதையை எடுத்து காய வச்சு இடிச்சு அடிக்கிற எண்ணெய் எடுக்கிறேன். இந்த எண்ணெய் எடுத்து அதில் குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க, குங்குமப்பூட எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க சார். ஆட்டன் பால் சேர்ப்பாங்க, ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. சந்தனத்தில் 2 வகை, வெள்ளை சிவப்பு, அவரோட ஆயில் ஆட் பண்ணுவாங்க. பாடியில் இப்போ பிள்ளைங்களெல்லாம் அப்படி ரைஸ் பண்ணி விழுவாங்க சார். அப்போ ஆக்சிடென்டல் மார்க்ஸ், சன்பர்னிங் போகிறதுக்கு, டைனிங் கலர் விட்டு போகிறதுக்கு, சிக்கன் பாக்ஸ் சிலருக்கு ஒரு ஃபேஸில் அந்த குழி மாதிரி வருவாங்க சார், அதை போகிறதுக்கு.
லேடிஸ்க்கெல்லாம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் அந்த வயிறில் ஸ்ட்ரெச் மாதிரி வருவாங்க, அது போகிறக்கு சில கருவலை அதெல்லாம் விட்டு போகிற மெடிசன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் வந்து மல்சலைசிங். ஓகே, இந்த வெடிப்பில் நூறு வேற பேசினா அதெல்லாம் கோவிலில் கற்றுக்கிற சூடம். கற்பூர துளசி, கற்பூர துளசி. சார் ப்ளீஸ் வாங்க. எனக்கு கொஞ்சம் பிக்சர் எடுங்க, கசக்கு அந்த மரத்தை பாருங்க. அவரை பார்த்து அப்பா பார்த்து கிறிஸ்டியன் ஆமாம், இப்போ எல்லாம் டூப்ளிகேட் தான். ஓகே, தலைவலி, தலைநீர், ஒற்றை தலைவலி, தூக்கத்தை குறைட்ட வருது, சைனஸ் பிரச்சனை, அதெல்லாம் குறைக்கிறது. அங்க ரெண்டு பையன் இருக்கல எஸ், யூ ஆர் த ரைட் பர்சன். கொடுங்க, எல்லாருக்கும் ஸ்மெல் கொடுங்க. போடுக்கா போடு வச்சு நமக்கு 3 வருஷம் பூ வரும் சார். கிராமத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பூ தான். 1000 பூ வரும்போது அதில் ஒரு பூ பெருசாக வருவாங்க. அது கட் பண்ணும்போது அது 2 விதை கிடைக்கும், இல்லை 3 விதை கிடைக்கும். அதில் இருந்து ரீப்ளைனிங் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இருக்கும்போது 30 முதல்ல அதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு கறி சமைக்கும்போது 2 பீஸ் 3 பீஸ் அதுக்கு மேலே தேவையில்லை. அஜித் அஜித் என்ன பண்ணுறப்பா, எடுக்கவே மாட்டேற நீ. ஃபெமினா சும்மா அதில் 2 முடி முதல் நகம் இருக்கும், பாடியில் எனர்ஜியாக இருக்குது. சாரோட யார் இதில்? சரி, இதெல்லாம் சன்பர்னிங். நான் சொன்னில்லை தாமரை எண்ணெய், அதுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 18-20 நாள் முடியும் மெல்ல போவாங்க. என்ன இருக்கு? എനിക്ക് തോന്നുന്നു മെഷീനിൽ എടുക്കട്ടെ. അതാ സുരുൾപ്പട്ട എനിക്ക് കേൾക്കുന്നത്. ഒരു വാട്ടി തോലെടുത്ത് പിറവ് തോൽ വരക്ക് ടൈം 18 മാസം. അതിൽ മണ്ണ്, വേപ്പില, മഞ്ഞൾ, തൈര് சேர்த்து அரைச்சி குழம்பு தயார் பண்ணி தேய்ச்சி வைக்கிறேன் சார். அதில் வாழையில் எடுக்கிறேன், வாழையில் கட் பண்ணி வைக்கணும். 2 வாரம் முடியும் அந்த வாழையில் காய்ச்சி வருவாங்க, அந்த வாழையில் எடுக்கிறேன். பிறகு அந்த குழம்பு தயார் பண்ணி தேய்ச்சி வைக்கிறேன். 10 மாதம் முடிச்சு தண்ணியில் வாஷ் பண்ணுவோம், தோல் இதே மாதிரி வரும். இப்போ இது கட் பண்ணதா இது? இது இயற்கையான ப்ராசஸ். ஓகே, ஆனால் இப்போ வந்து அதில் நமக்கு நல்லா சம்பாதிக்கணும். அப்படி இருந்தால தோலை கட்டி உரிச்சு பிளாஸ்டிக்கில் எட்டாட்டாக கட் பண்ணி வச்சு அதில் கீழே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இது சைனா, வியட்நாம், தைவானில், ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி பண்ணுவாங்க. இப்போ தோலை எடுத்து அதுக்கு பிறகு கீழே கட் பண்ணி வச்சு இன்ஜெக்ஷன் கொடுத்து 2 மாதம் முடியும்போது பெலூன் மாதிரி பெருசாக வருவாங்க. அதில் உங்களுக்கு எத்தனை டெக்னிக்ஸ் வேணும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கொலஸ்ட்ராலுக்கு மெடிசன் இது. ஓகே, இது கீழே வைக்க வேணும்னா கொலஸ்ட்ராலுக்கு மெடிசன். ஓகே, வாங்க. இதில் ஃபேட்டி லிவர், மஞ்சக்கா மேலே எல்லாம். என்ன செடி இது? இது லோரிக்கா சவாரியா, கேரளா தம்சிங்கன்னு சொல்லுவாங்க சார். ஒரு யூடியூபர்னு ஆமாம், இஞ்சி விளைஞ்சி வரைக்கும் டைம் 2 வருஷம். அதில் பூ வரும். பிறகு தண்டையிலெல்லாம் காஞ்சி வரும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது விளைஞ்சிருக்க டைம். இஞ்சியோட பேர் அபச்ச தீயம், அபஜம் டைஜஷன், தீயம் அக்னி. கேட்கும்போது ஸ்டொமக்கல் பிளாடரில் 20 அதுக்கு பவர் ஜென்ரேட் ஆகிற மெடிசன். கேஸ், அசிடிட்டி, அல்சர் எல்லாம் குறைக்கிற மெடிசன். எருமா மாடில் எங்களுக்கு வயசான ஒரு அம்மா கூட இருக்குது. எருமா அம்மாவுக்கு வந்து 29 வயசு வச்சு, வாயில் ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. கயிறு லட்சமாக விட்டுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வரும்போது இதே மாதிரி வெக்கேஷன் டைமில் எல்லோரும் சேர்த்து 2 நாள் தங்குறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவாங்க. ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கு சார்ஜ் வந்து 2000 ரூபாய் சார்ஜ் வருவாங்க. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவாங்க சார். எங்களுக்கு சின்ன